இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனுடைய உவமையை பேசுகிறார். அவருடைய அந்த உவமை என்பது எல்லாரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீங்க நன்றாக இந்த விதைக்கிறவனுடைய உவமையை கவனமா பார்த்தீங்கன்னா, ஒன்னே ஒண்ணு மட்டும் மாறுபட்டு கொண்டே இருக்கும். விதையில் மாற்றம் இருக்குதா? நோ. விதையில் எந்த மாற்றமும் இல்லை. விதைக்கிறவரும் அவரும் ஆள் மாறல, அவரே தான், ஒரே ஆள் தான் விதைக்கிறார். சரி, வேற எதுல மாற்றம் இல்லை? ஒண்ணு விதை இருக்கிறது, விதைக்கிறவர் இருக்கிறார். வேற ஏதாவது இருக்கா? இடம் மாறுதல் அடைகிறது. சரிங்களா? ஒரே காலம், ஒரே நேரம், எதுவுமே மாற்றம். விதைக்கிறவரும் மாறவில்லை, விதையும் மாறவில்லை, எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடியதா இருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, ஒரே நேரத்துல நடக்கிறதுனால, ஒரே காலத்தில் நடக்கிறதுனால, உதாரணமா இப்ப இங்க உட்கார்ந்துருக்கிறீங்க பாத்தீங்களா, இதுதான் அந்த எளிதாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மெத்தட். அப்ப அந்த 4 கிறிஸ்தவர்களும் எங்க உட்கார்ந்துருக்கிறோம்? இங்கதான் உட்கார்ந்துருக்கிறோம். நீங்க இதை சொன்ன உடனே உங்க கனவு எல்லாம் எங்க போயிடக்கூடாது? எருசலேம்ல அப்படியே ஒரு நிலத்துல, அப்படியே செம்மண் நிலத்துல ஆண்டவர் ஏதோ தோண்டி நிலந்து அப்படி நீங்க என்ன பண்ணக்கூடாது? கற்பனை பண்ணக்கூடாது. ஒரே நேரத்தில் ஒரே காலத்தில் விதைக்கப்பட்டது. அப்ப உட்காந்து கேட்கிறவங்க அப்படியே ஒரு 100 பேர் 500 பேர் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து முன்னாடி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்டதான் இந்த 4 வகைகள் இருக்கிறது. இப்ப நம்ம கிட்டதான் அந்த 4 வகைகள் இருக்கிறது. அப்ப எல்லாம் ஒன்று, விதையும் ஒன்று, விதைக்கிறவரும் ஒரே ஆளுதான், மாறவே இல்லை. அப்ப எது மட்டும் மாறுகிறது? நிலம் மட்டும்தான் மாறுகிறது. அப்ப நிலம் மாறுகிறது. இயேசு கிறிஸ்து ஏன் அந்த உவமையை சொல்ல வேண்டும்? ஒரு மனிதன் அந்த விதையாகிய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுவதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் யாருடைய கரத்தில் இருக்கிறது? இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். இன்னைக்கு பெரிய பெரிய விவாதங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க, பெரிய வாக்குவாதம் போய் கொண்டிருக்கிறது. ஒருவர் தேவனால் தேர்ந்தெடுத்ததினாலே அவர் தேவனை விசுவாசித்தாரா, இல்ல அவர் விசுவாசித்ததினாலே தேவன் அவரை தேர்ந்தெடுத்தாரா? இப்படி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் போட்டுட்டு இருப்பாங்க. தேவன் தேர்ந்தெடுத்தவர்கள் மட்டும்தான் விசுவாசிக்க முடியும் என்று ஒரு சில கூட்டத்தார் போதித்துக் கொண்டிருப்பார்கள். இல்லை, விசுவாசிக்கிறவர்களைத்தான் தேவன் என்ன செய்திருக்கிறார்? தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று ஒரு வாக்குவாதம் போய் கொண்டிருக்கும். கடைசியில காரியத்தின் கடைத்தொகை என்ன? 0. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட, ஏதோ சம்திங் புரியல, ஆக மொத்தத்துல நம்ம எல்லாரும் பின்வாங்கி போயிடலாம் அப்படின்னு போயிருக்கிறாங்க. இங்கு நீங்கள் நானும் தியானிக்க வேண்டியது, தேவன் சொன்ன உவமையினுடைய நோக்கம் என்ன? அவர் நிலத்தை குறித்து பேசுகிறார், விதையை குறித்து பேசவில்லை. நிலத்தின் தன்மையை குறித்து பேசுகிறார், விதைக்கிறவனின் தன்மையை குறித்து பேசவில்லை. இங்கு நீங்கள் நானும் சரி செய்ய வேண்டியது அல்லது சீர்தூக்கி பார்க்க வேண்டியது நிலத்தை தானே ஒழிய விதையையோ விதைக்கிறவனையோ அல்ல. ஆண்டவரே, சரியா நிலத்தை நீங்க தான் மாத்தணும், அதல்ல. நான் எப்படிப்பட்ட நிலம் உடையவனா இருக்கிறேன் என்று தேவனிடத்துல தெரியப்படுத்தணும். இது ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் கூட இதே மாதிரி ஒரு இருதயம் உடையவர்களா இருக்கலாம்.